என்ன பண்ணுறீங்க? பார்த்து தெரில என்ன பண்ணிட்டு இருக்காரு. செருப்பு வச்சுட்டு இருக்காரு. என்ற செருப்பு வந்து பிஞ்சு போச்சுங்க. எங்கள் வீட்டுக்காரர் வந்து போன வாரமே எனக்கு வேறு செருப்பு வாங்கி கொடுத்துட்டார். சரிங்களா? ஆனால் எனக்கு இந்த போன வாரம் வாங்கி கொடுத்தாரு. ஆனால் எனக்கு வந்து இது 4 மாதத்துக்கு முன்னாடி நான் வாங்கின செருப்பு. இந்த செப்பல் வெறும் 200 தான். ஆனால் எனக்கு இந்த செப்பல் வீசுறக்கே மனசு வரல, தேஞ்சிருச்சு. இந்த டிசைன் நல்லா இருக்கு. நான் குன்னூர் போகையில் வாங்கினேன். இந்த டிசைன் நல்லா இருக்குது. இன்னைக்கு காலையிலே பிஞ்சிருச்சு, வேலைக்கு போட்டு போகல. இந்த டிசைன் நல்லா இருக்குது. அதுக்கொசரமே நான் என்ன பண்ணிட்டு தைக்கலான்ட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் நான் உனக்காக தைச்சி தரேன். அதான் கல்லானால் கணவன் பொல்லாதானன் புருஷனா அப்புறம் ஆவின்னு ஒரு டைலாக் சொல்றாரு. புதுசு வந்து விஷயம் என்னன்னா, புதுசு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பழசு என்னைக்கு வாழ்க்கையில மறக்கவே கூடாது. என்னைக்கு வந்து பழசு தான் நிரந்தரம். அதுதான் பெஸ்ட். யாரு வேணா கேட்டுப்பாரு சொல்லுவாங்க. இது நான் ஒன்று சொல்லிட்டா, எதுக்காக தைக்கிறது? நான் என்னங்கன்னா, நீ பெயிண்ட் அடிக்கிறதுக்கெல்லாம் போகாத, தயவு செஞ்சு. இங்கே பாரு, நானும் செருப்பு தைக்கலாம், லைஃப்ல முன்னுக்கு வந்துடும். நீ நல்ல செருப்பு தைக்கிற தொழில். அவங்க செருப்பு தைக்கிறவங்க தொழில் இருக்கு, அவங்க தைக்கிறாங்க. எனக்கு பெயிண்டிங் தொழில் இருக்கு, நான் போறேன். இது வந்து சார் உனக்காக தைச்சு கொடுக்குற பாவம். நான் காலைல வேலைக்கு போகணுமே, தைச்சு கொடுத்தா நான் நீட்டாக போய்க்கவே இல்லை. அந்த 10 பேர் வேலைக்கு காலையில் வந்து ஒரு கம்பெனிக்கு போகிற வெறுங்காலில் போனால் அசிங்கம் இல்லை. பாப்பா வந்து அவங்க அக்கா வீட்டு போயிருக்கிறாங்க. அவங்க வர்றதுக்கு எப்படி இருந்தாலும் நாளைக்கு காலையில் தான் வருவாங்க. ஏன்னா பாப்பா வந்து என் புது செப்பலை தொட்டுட்டு போயிட்டா. அவளுக்கு 4 செப்பல் 3 செப்பல் இருக்கு. ஆனால் என் புது செப்பல் மேலே அவளுக்கு ஒரு ஆசை. இன்னைக்கு தொட்டுட்டு போயிட்டா. அவள் வந்து ஊருக்கு என்ன பண்ணுறா, அப்படியே ஊருக்கு போயிட்டா. இல்லைன்னா எங்கள் வீட்டுக்காரர் இந்த செப்பல் இன்னைக்கு தைக்க மாட்டார். இல்லை, பாப்பா தொட்டு போயிட்டா. பாப்பாவோட சாண்டஸ் தான் இருக்குது. எங்க இருக்குது? அது இல்லைங்க, அது பாப்பாவோட சாண்டஸ். என்னோட புது செப்பலா பாப்பா தொட்டு போயிருக்கிறா. அதுக்கு தான் எங்க வீட்டுக்கு அந்த செருப்பு தைச்சிட்டு இருக்குது. இல்லைன்னா நான் அதையும் போட்டு போயிருக்கேன். இதெல்லாம் பாருங்க, நிலைமை அதெல்லாம் தைக்கணுங்க. அதான் என்னோட புது செப்பல் மேல அவளுக்கு ஒரு ஆசை. 2 நாளைக்கு போடுறமா, நீ தான் இந்த பழைய செப்பலவே போட்டுக்கிறீங்களா? புது செப்பல் அழகா இருக்குது, நான் ஸ்கூலுக்கு போட்டு போறேன்னு தொட்டு போயிட்டேன். ஆறு தூக்கிட்டு போறாங்க. உன்ற செருப்பு எங்க இருக்குது? அழுதுட்டு கிடக்குது. பத்திரமா இருக்குதா? வாழாலையெல்லாம் பிஞ்சு போச்சா? என்னங்க தான் பேசுறீங்க? நல்லா பேசுங்க. சரி, எங்க வீட்டுக்காரர் எனக்காக செருப்பு தைச்சு கொடுத்துட்டாரு. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. இதெல்லாம் எதுக்கு பாப்பா, நம்மளுக்குள்ள நன்றி.